நம்ம சூரியன் எவ்வளவு வேகமா நகர்ந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முழுசா பார்க்கலாமா? சூரியன் வெறும் பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, விண்வெளியில ரொம்ப வேகமா அது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம மில்கிவே கேலக்சி இருக்குல்ல, நம்ம மில்கிவே கேலக்சியோட மையத்தை சுத்தி மணிக்கு 8,28,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் தெளிவா ஈஸியா சொல்லணும்னா வினாடிக்கு 251 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வேகத்துல வெறும் 5 நிமிஷத்துல நம்ம இந்த பூமியை சுத்தி வந்துடலாம். ஆனா விண்வெளி அப்படி இல்லை, நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அதனால சூரியன் ஒரு தடவை மில்கிவே கேலக்சியை ஆர்பிட்ல சுத்தி வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு சுமார் 225 மில்லியன் ஆண்டுகள்ல இருந்து 250 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் எடுத்துக்குது. இந்த மாதிரி சூரியன் மில்கிவே கேலக்சியோட ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணி வர்றத கேலக்டிக் இயர்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பூமி சூரியனை சுத்தி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் எடுக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் பூமிக்கு இதை நம்ம ஒரு வருஷம்னு சொல்லுவோம். ஆனா சூரியனுக்கு ஒரு தடவை அதை கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்கு 1 கேலக்டிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அது எத்தனை தடவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அத்தனை தடவை. இப்போ உதாரணத்துக்கு 10 தடவை கம்ப்ளீட் பண்ணிருந்துச்சுன்னா 10 கேலக்டிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸை பொறுத்து தான் வருடங்கள் அதிகரிக்குது. நம்ம சூரியன் மில்கிவே கேலக்சியில ஒராயன் ஆம்ங்கிற பொசிஷன்ல இருக்கு. இந்த சூரியன் இருக்கிற பொசிஷன் சரியா நம்ம மில்கிவே கேலக்சி மையத்துல இருந்து கிட்டத்தட்ட 28,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. ஸோ இதனால தான் சூரியன் ஒரு சுற்றுப்பாதைக்கு கிட்டத்தட்ட 250 மில்லியன் வருடங்கள் எடுத்துக்குது. சூரியன் உருவாகி விஞ்ஞான கணக்குப்படி இது வரைக்கும் 460 கோடி வருடங்கள் ஆகியிருக்கு. 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகியிருக்கு. இது வரைக்கும் நம்ம சூரியன் மில்கிவே கேலக்சியை தோராயமா 20லேருந்து 21 தடவை சுத்தி வந்திருக்கு. அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 20 அப்படி இல்லைன்னா 21 கேலக்டி இயர்னு சொல்லலாம். சூரியன் மில்கிவே கேலக்சியை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு 250 மில்லியன் வருடங்கள் எடுத்துக்கிறதுனால அறிவியலோட கணிப்புப்படி சூரியன் இதுக்கு முன்னுக்கு கடைசியா சுத்தி வந்து இந்த நிலையில இருக்கிறப்போ டைனோசர்கள் உருவாகி இருந்திருக்கு. ஏன்னா 245 மில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு தான் டைனோசர்ஸ் எல்லாம் உருவாகி இருந்திருக்கு. நம்ம சூரியன் மில்கிவே கேலக்சியை அடுத்த சுத்தி வர்றதுக்குள்ள டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சு இப்ப மனித இனங்கள் உருவாகி இருக்கு. ஸோ நம்ம சூரியன் அடுத்து இந்த மில்கிவே கேலக்சியை சுற்றி இன்னொரு ரவுண்டு வரத்துக்குள்ள மனித இனம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம மனித இனம் இந்த மாதிரி விண்கல் விழுந்து தான் அழியணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பூமியில நம்ம மனித இனம் நம்ம மனித இனத்தை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கு.